எல்லோரும் எல்லா செல்வங்களையும் பெற்றிருந்ததால் கோசல நாட்டில் ஏழை பணக்காரன் வேறுபாடில்லை. கொடுப்பவரும் இல்லை, வாங்குபவரும் இல்லை என்றான் கம்பன். அவன் கண்டது கனவு நாடு. ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற கற்பனையில் தோன்றிய நாடு. ஆனால் மிக மெல்ல வேணும் ஒரு நாடு அந்த நிலையை அடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் மக்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையில் வாழ முடியும். வெற்றிலை பாக்கு கடையை கூட நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான் என்று ஒரு முறை எழுதினார் கவிஞர் கண்ணதாசன். கருப்பு பணம் திரைப்படத்தில் அவர் எழுதிய பாடல் ஒன்று தீவிர பொது உடைமை கருத்துக்களை பேசும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. வல்லவர்கள் அவர்கள் விரும்பும் வழியில் விரும்பும் அளவு பொருள் சேர்க்க முடிந்தால் அது தனி உடைமையில்தான் போய் நிற்கும். பொது உடைமை மலர இந்த சூழல் மாற வேண்டும். நன்றி, வணக்கம்.